ஹாய் வணக்கம். இன்னைக்கு வந்து பஃப் ஸ்லீவ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறத பார்க்க போகிறோம். இப்போ கட் பண்ணுறதுக்கு வந்து பேப்பர் கட்டிங்கில் ஒரு பஃப் ஸ்லீவ் இது நார்மல் ஹேண்டு கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் பக்கம் எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சு மட்டும், மேல் பாட்டத்துக்கு மட்டும், கீழ் பக்கம் இல்லை. இப்போ வந்து கிளாத்தோட மேல் பக்கம் மட்டும் 9 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு, நான் ஃபுல்லாக ஸ்லீவோட லென்த்து வந்து 9 இன்ச்சில் பார்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் 3 இன்ச்சு இருக்குது, 3 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு பேப்பர் கட்டிங் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அதுக்கடுத்து கிளாத்தில் கட் பண்ணும்போது பேப்பர் கட்டிங்கில் கரெக்டான அளவு கட் பண்ணிவிட்டு கிளாத்தில் வந்து அரைஞ்சு நம்ம எங்கே ஜாயின் பண்ண போகிறோமோ அங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். இப்போ வந்து 4 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அந்த ரெடி அளவுலேருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ளீட் பிடிக்கணும். இப்போ வந்து ஃபுல்லாக அந்த மேல் பாட்டத்துக்கு மட்டும், மேல் பாட்டத்தில் வந்து கீழ்ப்பக்கமாக அந்த பார்டர் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வச்சு பிடிச்சி எடுத்துக்கணும். இந்த பக்கம் 5 இன்ச்சு, இந்த பக்கம் 5 இன்ச்சு, 10 இன்ச்சு அளவில் எடுத்துட்டு இப்போ வந்து பார்டரில் நல்ல பக்கத்தில் வச்சு நல்ல பக்கத்துக்கு கீழே இப்போ மேல் பக்கமாக லைனிங் வச்சு 1/2 இன்ச்சு அளவில் அடித்து திருப்பிக்கணும். அடித்து திருப்பிட்டு படிமான தையலும் போட்டுக்கணும். 2 டபுள் தையல் போடணும். எப்பயுமே நம்ம ஜாயிண்ட் கொடுக்குற இடத்துல 2 தையல் போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும். படிமான தையல் போட்டுட்டு திருப்பினோன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். மேலே ஒரு எட்ஜ் தையல் வேணுனாலும் போட்டுக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து பார்டர் எவ்வளோ இருக்குது, நம்ம எத்தனை இன்ச்சு இருக்குன்ட்டு வச்சுட்டு, இப்போ 4 இன்ச்சு இருந்தால் 4 இன்ச்சு அந்த அளவுக்காண்டி நம்ம எப்பயும் போல் ஸ்லீவுக்கு நார்மலாக கட் பண்ணிவிட்டு இதில் இந்த சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு நம்ம ஹர்கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நல்லா டிச் பண்ணணும். கரெக்டாக அப்படி வச்சு டிச் பண்ணோம். அதிகமாக இருந்தாலும் ஒரு ஃப்ளீட் அதிகமாக பிடிச்சா நமக்கு அந்த இடத்துல கரெக்டாக வந்துடும். கீழ்ப்பக்கத்தில் இப்போ நம்ம வந்து பிசுறு இல்லாமல் அடிக்கிறதுக்காண்டி அந்த நல்ல பக்கம் மட்டும் உள்பக்கமாக பார்த்து வைக்கிற மாதிரி மேலே அடிச்சுட்டு லைனிங்கு இந்த பக்கம் சைடில் கொடுத்துடணும். சைடில் எடுத்துட்டு மேல் பக்கம் இருக்கிற துணியை ஃபுல்லாக இப்படி நல்லா இந்த பக்கம் எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறத சுட்டிட்டு இந்த பக்கம் அடிக்கும்போது உள்ளே வந்து நம்ம ஜாயிண்ட் கொடுத்தது தெரியாத அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். மேலே கீழே எவ்வளோ பிடிச்சோமோ 1/2 இன்ச்சு பிடிச்சோமோ அதே 1/2 இன்ச்சுக்கு அந்த லைனிங்லையும் பிடிச்சோன்னா 2 அளவும் ஒரே மாதிரி வந்துடும். உள்ளே வந்து நம்ம பார்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து பிசுறு இல்லாமல் இருக்கும், கையில் குத்தாமல் இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி நல்லா திருப்பிட்டு பார்த்தோன்னா மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்களேன், உள்ளே வந்து பிசுறு இல்லாமல் இருக்கும். ஒரு எட்ஜ் தையல் படிமான தையல் போட்டுக்கலாம். நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அதிலேருந்து எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சு மட்டும் ஃபோல்டிங் பக்கம் மேல் பாட்டத்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம பஃப் பிடிச்சோன்னா சூப்பராக அழகாக கிடைக்கும். மேல் பக்கம் வந்து நம்ம கீழ் பக்கம் எந்த பக்கம் பிடிச்சோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஃப்ளீட் பிடிக்கணும். அப்போ பிடிச்சாதான் அந்த பஃப் நல்லா தெரியும். மேல் பக்கம் அப்படியே பிடிச்சிட்டு நம்ம பேப்பர் கட்டிங் போட்டோம்ல அதில் கரெக்டாக அந்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதிகமாக இருந்தால் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்லீவ் அந்த ஃப்ளீட் மட்டும் கம்மியாக இருந்ததுன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கலாம். அந்த இதுக்கு நேராக வர்ற மாதிரி பிடிச்சிட்டு நம்ம கையில் ஜாயின் பண்ணும்போது பஃப்பு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பஃப் ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸியானது. உங்களுக்கு பேப்பர் கட்டிங் தெரியணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போடுறேன். நார்மல் ஸ்லீவ் மாதிரி தான் கட் பண்ணணும். தெரியாதவங்களுக்கு கேட்டிங்கன்னா நான் அது மாதிரி கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பஃப் ஸ்லீவ் பாருங்கள், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது.